Hello friends, welcome to our channel Mechanical Motivator. நாம் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து கெரியர் கைடன்ஸ். ஸோ எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான தருணம்னா நம்மளோட கெரியரை சூஸ் பண்ணுறதா தான் இருக்கும். சராசரியாக நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளும் எதையாவது ஒரு விஷயத்தை நோக்கி ஓடிக்கிட்டே தான் இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்கூல் டேஸை எடுத்துப்போமே. ஸ்கூலில் படிக்கிறப்பெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து 10th போர்டாக நமக்கு வந்து டார்கெட். ஸோ அதை நோக்கி வந்து நம்மளை புஷ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் 10th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம டார்கெட் வந்து 12th இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் எந்த காலேஜ் சூஸ் பண்ண போகிறோன்றத 12th மார்க்கை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வழியாக அந்த 12th எல்லாம் முடிச்சு ஒரு காலேஜ், ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லாம் சூஸ் பண்ணி செட்டில் ஆகிட்டோமான்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா திரும்பவும் நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருப்போம், இல்லை எதையாவது நோக்கி தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த காலேஜ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்தாலும் சரி, இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது குரூப் எடுத்தாலும் சரி, நீ எந்த இது எடுத்தாலும் அதில் நீங்கள் வந்து ஒரு கடுமையாக உழைச்சாதான் ஒரு வெளியே வந்து அவுட்கம் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ இந்த ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி வெளியே வரப்போ ஒரு அரியர் இல்லாமல் ஒரு நல்ல பர்சன்டேஜில் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ உங்களோட டார்கெட் வந்து அடுத்து வேலையாக போயிடும். அடுத்து வேலைக்கு போகிறப்ப என்ன ஆகும், நீங்கள் அந்த வேலையில் சர்வே பண்ணுறதுக்கு உங்களோட டேலண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இல்லை அந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ உங்களை அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணுவீங்க. ஸோ திரும்பவும் நீங்கள் எதையாவது ஒரு நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ லைஃப்பில் பார்த்தோம்னா நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும். ஒரு ஃபேமிலின்னு ஆகிடுச்சுன்னா கமிட்மெண்ட்ஸ் ஆட் ஆகிடும். ஸோ திரும்பவும் வந்து அந்த கமிட்மெண்ட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து மறுபடியும் ஓடிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஸோ இந்த ஜேர்னி ஆஃப் லைஃப்பில் ஓடுறது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டுமே. அதாவது எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஒரு விருப்பப்பட்டு செய்யறதுக்கும் வேண்டா விருப்பம் செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த ஓட்டன்றது உங்கள் கேரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை சூஸ் பண்ணுறப்போ நிறைய பேர் வந்து ஒரு மாதிரி வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுவாங்க. இல்லைனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து ஒரு பில்லர்மே ஆயிடுறாங்க. இல்லை அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் போயிட்டு ஷைன் பண்ண முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி நிறையா ட்ராபேக்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் ஒரு சில டிப்ஸ் இருக்கும். ஸோ கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேவை, எப்படி பிளான் பண்ணிக்கலாம், எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ முதல்ல வந்து ஜாபுக்கும் கெரியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு புரிஞ்சுக்கோங்க. ஜாபுன்றது ஒரு கருவி. உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன தேவைகளோ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு கருவி தான் ஜாப். ஸோ அது வந்து உங்கள் கெரியராக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஜாபும் கெரியரும் ஒன்றும் இல்லை, அதை முதல்ல மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், கெரியர் வர்சஸ் மணி. ஸோ உங்களோட கெரியரும் மணியும் ஒன்றும் கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஜாபில் போகிறீங்க, அதில் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அது வந்து கெரியரை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுமோன்னா கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் நீங்கள் சூஸ் பண்ணுற கெரியர்னால உங்களோட மணி வந்து டிப்ளாய் ஆகிட்டே இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து ஷைன் ஆகாமல் இருக்கீங்க. ஸோ அது வந்து கெரியர் ஆகுமானா அதுவும் கிடையவே கிடையாது. ஸோ மணியும் கெரியரும் வெவ்வேறு. ஸோ அதையும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ திரும்ப ஒரு எக்ஸாம்பிளோடய ஆரம்பிக்குமே. பொதுவாக ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த சின்ன பசங்களை வந்து நீங்கள் என்னவாக போகிறீங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த பசங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று டாக்டர் இல்லை இன்ஜினியர். இதே கேள்வியை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம லைஃப்பில் ஆல்மோஸ்ட் 1/4 ஆஃப் தி லைஃப் வந்து நம்ம வந்து என்ன கரியர் சூஸ் பண்ணுறோம்ல ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு 14 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், ஸோ 12th வரைக்கும் ப்ளஸ் எல்கேஜி யூகேஜி 14 இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங் ப்ளஸ் ஒரு 4 இயர்ஸ் ஆஃப் நீங்கள் எந்த காலேஜ் 4 இயர்ஸோ 3 இயர்ஸோ வாட் எவர் மேபி. ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் லைன்லேயே வந்து முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த லைன் நமக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்ட்டு. ஸோ அது தெரியறதுக்கு ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகும். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 23 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதுதான் நம்ம கேரியர் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஸ்பேன் ஆஃப் டைம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ வருஷம் உங்கள் கெரியர் சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு. ஸோ இந்த ஸ்பேன் ஆஃப் டைமில் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள், ஒரு குழப்பங்கள். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட திணிப்பாங்க. ஸோ அவங்களோட நீட்ஸ் எல்லாம் உங்களை பூர்த்தி பண்ணுற மாதிரி இதில் போனால் நீ நல்லா இருப்ப, ஷைன் ஆக அப்படின்னு ஏகப்பட்ட சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே வந்து எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களோட பேஷன் என்னவோ அதை நோக்கி போங்க. அப்போ தான் நீங்கள் லைஃப்பில் வந்து சக்சீட் ஆவீங்க. ஏன்னா இது உங்களுக்கான லைஃப், இது நீங்கள் தான் வாழ போகிறீங்க. யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிறாங்கன்றதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க உங்கள் லைஃப்பை வாழ போகிறது கிடையாது. ஸோ அதில் ஏற்படக்கூடிய கஷ்டமாகட்டும் நஷ்டமாகட்டும் அது எல்லாமே நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த
கெரியரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 7 டிப்ஸ் இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல உங்களோட வாழ்க்கைக்கு என்ன தேவைன்றதை அனலைஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ ஒரு கெரியர் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் உங்களோட கோலோ உங்களோட ட்ரீமோ அதை ரீச் பண்ண முடியுமான்றதை பாருங்கள், ஃபஸ்ட்டு திங். செகண்ட் திங் என்னென்னா, உங்களுக்கு எதில் விருப்பம்னு பாருங்கள். எதில் நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க, எது பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிடிக்குன்ற விஷயத்தோட சில பேர் என்ஜாய் பண்ணி பண்ணுறது ஒன்று, கெரியர் ஒன்று அப்படின்னு ரெண்டுமே வெவ்வேறு இதாக பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. உங்களோட வேலையை கூட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா அதை நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது. தேர்ட் திங், ஸோ என்னென்னா, பொதுவாகவே நீங்கள் 2 விதமாக இருக்கலாம். சில பேருக்கு பப்ளிக் கூட கான்வர்சேஷன் பண்ண முடியுமா முடியாதான்றது இருக்கும். சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் பேசாதவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டிங், ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் அந்த லைனில் இறங்க முடியாது. ஏன்னா நீங்கள் பீப்புளோட அந்த அளவுக்கு கான்டாக்டில் இருக்க மாட்டீங்க. ஆனால் அதுவே நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை கம்ப்யூட்டரைஸ்டு ஜாப் பண்ணுற மாதிரினா இந்த ஒரு கொஷின் உங்களுக்கு வரவே வராது. அதாவது விஷயம் என்னென்னா, பொதுவாகவே உங்களை எல்லாரும் எந்த ஒரு விஷயத்துக்காக அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னு பாருங்கள். ஸோ உங்கள் அப்பாவாகட்டும், உங்கள் அம்மாவாகட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை அப்ரிஷியேட் பண்ணுறாங்களோ அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் நீங்கள் கில்லியாக இருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ளஸ் உங்களோட மைனஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைனில் போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக உங்கள் கேரியரை ஷேப் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். நெக்ஸ்ட் 5th விஷயம் என்னென்னா, பொதுவாகவே 2 விஷயம் இருக்குங்க. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரர் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டர்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்ப்ளோரர்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசாக கண்டுபிடிச்சி புதுசாக பண்ணணும் மாதிரி நினைப்பாங்க. ஏன்னா அவங்க யார் ட்ராவல் பண்ண பாத்துலையும் போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் அவங்களா புதுசாக கண்டுபிடிச்சி போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாத் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ டே டு டே உங்களுக்கு சேலஞ்சிங்கான ஒரு ரோலாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுவே எக்ஸ்ப்ளோரர்னா இந்த மாதிரி ஆல்ரெடி எக்ஸ்ப்ளாய்டர்னா ஆல்ரெடி ஒருத்தவங்க போன பாத்தில், இப்போ எந்த பாத்தில் போனால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போன்ற மாதிரி ஒரு ஆல்ரெடி போனவங்களே சொல்லுவாங்க. ஸோ பர்டிகுலர் பாத்தில் ட்ராவல் பண்ணால் நம்ம ஈஸியாக டெஸ்டினேஷன் போயிடுவோம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது சேஃப் அண்ட் செக்யூர் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி லைனில் போகிற மாதிரி என்னென்னா நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர் லைனை சூஸ் பண்ணிங்கன்னா இட் பியூர்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஸோ இதுவா அதுவான்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ 6th விஷயம் என்னென்னா, இப்போது ஒரு வேலை நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கான பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணுன்றத கம்பெனி முடிவு பண்ணும். அது உங்களுக்கு உங்களோட சர்வைவலுக்கு சூட் ஆகுதா, இப்போ நான் இந்த ஒரு வேலை செஞ்சால் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்குமா அப்படின்றத ஒரு சின்ன ஒரு அனலிசிஸ் போட்டு வச்சுக்கோங்க எந்த ஒரு கெரியர் சூஸ் பண்ணுறது மாதிரியும். ஏன்னா நம்ம அந்த கெரியரில் அடுத்தடுத்து டெவலப் ஆகணுமே தவிர இது என்ன அடிக்கடி சுவிட்ச் ஓவர் ஆகக்கூடாது. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இதுவும் மாறுவாங்க. ஒரு வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க, திருப்பி அடுத்த வருஷம் வேறு கம்பெனிக்கு போவாங்க, 3வது வருஷம் வேறு லைனே மாற்றிடுவாங்க. ஸோ இப்படி சுவிட்ச் ஓவர் ஆகி போகிறப்போ என்ன ஆகும்னா அவங்களோட கிராஃப் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்பயும் பண்ணாதீங்க. சில பேர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா ஒரு மல்டி டேலண்டடாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறையா லைன் சூஸ் பண்ணி போகிறது ஒரு சில பேருக்கு சூட் ஆகும், எல்லாருக்குமே அது சூட் ஆகாது. ஸோ அப்படி போகணுன்றது சொல்ல, போக வேணான்னு சொல்ல, பட் ஆனால் அப்படி போகிறதுனால நிறைய ஆபத்துகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, 7வது விஷயம், ஸோ உண்மையிலேயே உலகத்துக்கு என்ன வேணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 5 இயர்ஸோ 10 இயர்ஸ் இந்த லைனில் இருக்கீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் உலகத்துக்கு தேவையே படலைன்னா இத்தனை வருஷம் நீங்கள் வேலை செஞ்சதுக்கு என்ன யூஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு லாங் ரன் நம்ம யோசிக்கணும். அதாவது ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி இப்போ கரண்ட்டாக நான் அதை சூஸ் பண்ணனா, இந்த லைனை சூஸ் பண்ணனா இது ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகுமா, லாங் ரன்னுக்கு வருமா அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும். ஒரு 4-5 வருஷம் மட்டும் போயிட்டு திருப்பி அது ஒன்றுமே இல்லாமல் ஆகிற மாதிரினா நீங்கள் அதில் போய் அதில் ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பிக்கிறப்போ திரும்பவும் பாருங்கள், நீங்கள் திரும்பவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் முதலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் உலகத்துக்கு என்ன தேவையோ அந்த நீடை பூர்த்தி பண்ணிக்கினா மட்டுமே தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஷைன் பண்ண முடியும். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பில் கெரியரை சூஸ் பண்ணுறது இந்த லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுற மாதிரி. ஒன்ஸ் நீங்கள் எதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை மாற்றுறதோ இல்லை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதோ இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணுறதோ அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஏகப்பட்ட லாஸ் உங்களுக்கு வரும். கேரியரை சூஸ் பண்ணுறப்போ ரொம்ப பார்த்து பக்குவமாக சூஸ் பண்ணுங்கள். நிறைய யோசித்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக யோசித்து கிராஃப் போட்டு நம்ம என்னவா பண்ண போகிறோம், நம்மளோட ப்ளஸ் என்ன, நம்மளோட மைனஸ் என்ன, நம்மளோட ட்ரீம் என்ன, நம்ம பேஷன் என்ன, இந்த லைனில் போனால் நமக்கு சூட் ஆகுமா.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தனியாக உட்காந்து உங்களை நீங்களே நிறையா கொஷின்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா யாரோ ஒரு தேர்ட் பர்சன் நம்ம ஒரு விஷயம் கேட்குறப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பொதுவாகவே வந்து நம்மள நாமே செதுக்கிக்கிட்டோம்னா அதோட வலி வந்து கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தர் நம்மளை சொல்கிறப்போ யாரோ ஒரு நம்மள ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் சொன்னாலும் அதை நம்மளால ஏற்றுக்க முடியாது. நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண தான் பார்ப்போமே தவிர கன்வின்ஸ் ஆக மாட்டோம். ஸோ யாரையும் நீங்கள் கன்வின்ஸே பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபைட் பிட்வீன் யூ அண்ட் யுவர் செல்ஃப். ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஃபைட்டோ ஒரு ஆர்குமெண்ட்டோ வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டில் நம்ம ஜெயிக்கிறோமான்றதை பாருங்கள். ஸோ ஏகப்பட்ட கொஷின்ஸ் நீங்கள் உங்களே கேட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நான் என்னவா ஆக போகிறேன், நம்மளோட கெரியரை ஷேப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணால் ஃப்யூச்சரில் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற பல கேள்விகளை நீங்களும் உங்களே கேட்டுக்கோங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரெக்டிஃபை பண்ணி நீங்களே ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நான் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை வேறு ஒரு கான்செப்டாக பார்க்க வரேன். டில் தென் பை ஃப்ரம் அஸ்வின்.